வணக்கம் நண்பர்களே, உங்களது வாழ்க்கையை மாற்றி அமைக்க தயாரா? இன்று தி டோட்டல் மணி மேக்ஓவர் புத்தகத்தின் 27 முக்கிய பாடங்களை தமிழில் பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் உங்களை பொருளாதார சுதந்திரம் அடைய வழிகாட்டும். வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம். நடத்தை ஒரு முக்கியமான அம்சம். நிதி வெற்றியில் 80% நடத்தை சார்ந்தது. அதாவது பணத்துடனான உங்கள் அணுகுமுறை மற்றும் அதை எப்படி நிர்வகிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. மீதமுள்ள 20% என்பது அறிவு சார்ந்தது. சரியான பண பழக்கங்களை பின்பற்றுவது அவசியம். எளிமை வெற்றிக்கு வழி. செல்வத்தை உருவாக்க எளிய பரிசோதிக்கப்பட்ட முறைகளையே பின்பற்ற வேண்டும். உங்கள் நிலைக்கு நீங்கள் பொறுப்பு. உங்கள் நிதி நிலையை முழுமையாக கவனமாக கையாளுங்கள். உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும். இப்போது தியாகம் செய், பிறகு வாழ்க்கையை அனுபவிக்கலாம். இப்போது சிக்கனமாக வாழ்ந்து அந்த பணத்தை முறையாக முதலீடு செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் செல்வந்தராக வாழ முடியும். கடன் செல்வத்தை உருவாக்காது. கடன் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற ஆபத்தை உருவாக்கும். புதிய கார்கள் மோசமான முதலீடு. புதிய கார்களை வாங்குவது முதலீடு அல்ல, ஏனெனில் அவைகள் முதல் 4 ஆண்டுகளில் 60% மதிப்பு இழக்கின்றன. கிரெடிட் கார்டு அவசியமில்லை. கடன் அட்டைகளின் கடன் கட்டமைப்பு அதிக செலவுகளை தூண்டும், நிதி கட்டுப்பாட்டை அளிக்கும். இப்போது பணம் செலுத்த வேண்டியதில்லை போன்ற சலுகை ஒரு வஞ்சனை. இப்போது வாங்கி பிறகு செலுத்துங்கள். வட்டி இல்லா கடன்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு வைக்கப்படும் பொறிகளாகும். இவ்வகை கடன்கள் பெரும்பாலும் அதிக வட்டி செலுத்த வேண்டிய கடனாக மாறும். உங்கள் வருமானத்திற்குள் வாழுங்கள். உங்கள் தேவைக்கு மேல் செலவழிக்காமல் கட்டுப்பாடுடன் வருமானத்திற்குள் வாழ வேண்டும். கணிதத்தின் அடிப்படையில் முடிவெடுங்கள். நிதி முடிவுகளை உணர்ச்சிகளின் அடிப்படையில் அல்லாமல் கணிதத்தின் அடிப்படையில் எடுக்க வேண்டும். தற்காலிக மகிழ்ச்சியை தியாகம் செய்யுங்கள். நீண்ட கால வெற்றிக்காக சிறிய மகிழ்ச்சிகளை தியாகம் செய்ய வேண்டும். தம்பதிகள் ஒரே நிதி குறிக்கோள்களை நோக்கி சேர்ந்து செயல்பட வேண்டும். அவசர நிதி உருவாக்கம். சிறிய அவசரங்களுக்கு கடன் எடுக்காமல் இருக்க அவசர நிதியை உடனே சேமிக்கவும். அதாவது 3 to 6 மாதத்திற்கு தேவையான செலவுகளுக்கான பணத்தை சேமிக்கவும். கடனை குறைக்க பனிப்பந்து முறையை, அதாவது ஸ்னோபால் முறையை பயன்படுத்துங்கள். முதலில் சிறிய கடன்களை முடித்து கடன்களின் எண்ணிக்கையை குறைத்து முன்னேற்றம் காணுங்கள். ஓய்வு காலத்திற்காக வருமானத்தின் 15% முதலீடு செய்யுங்கள். நீண்ட கால வளர்ச்சிக்கான நல்ல பரஸ்பர நிதியில், அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யவும். குழந்தைகளின் கல்விக்காக சேமிக்கவும். ஆனால் இதற்காக உங்கள் ஓய்வு திட்டத்தை தியாகம் செய்ய வேண்டாம். வீட்டு கடனை விரைவாக அடைக்கவும். வீட்டுக்கான கடனை முன்கூட்டியே முடித்து விடுங்கள். இது உங்கள் பெரிய செலவை குறைக்கும். அதிவேக செல்வ திட்டங்களை தவிர்க்கவும். சூதாட்டம் அல்லது லாட்டரி சீட்டு போன்றவை செல்வத்தை அழிக்கும். பழைய வாகனத்தை வாங்குங்கள். புதிய வாகனத்தை கடனில் வாங்க வேண்டாம். ரொக்கத்தை கொடுத்து வாகனத்தை வாங்குங்கள். வாய்ப்பு உள்ளதென்றால் சில வருடங்களுக்கு முன்பு வந்த புதிய வாகனத்தை மற்றும் புதிய வாகனத்தின் திறனை கொண்ட பழைய வாகனத்தை வாங்குங்கள். ஒவ்வொரு மாதமும் எழுத்துப்பூர்வமான பட்ஜெட் உருவாக்குங்கள். அதாவது ஒவ்வொரு மாதமும் உங்கள் செலவுகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள் மற்றும் அதை பின்பற்றுங்கள். மற்றவர்களுக்காக கடன் கையொப்பமிட வேண்டாம். அதாவது மற்றவர்களுக்கு கடன் உறுதி பத்திரங்களை பொறுப்பேற்பதை தவிர்க்க வேண்டும். நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். இது உறவுகளை அழிக்கக்கூடியது, அதனால் தவிர்க்க வேண்டும். புரியாத முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம். அதாவது நீங்கள் புரிந்து கொள்ளாத அல்லது புரிந்து கொள்ள முடியாத முதலீடுகளில் முதலீடு செய்ய வேண்டாம். ஒவ்வொரு ரூபாயையும் கண்காணிக்கவும். அதாவது ஒவ்வொரு ரூபாயும் எப்படி செலவாகிறது என்பதை பாருங்கள். எழுதப்பட்ட நிதி இலக்குகளை வைத்திருங்கள். எழுதப்பட்ட நிதி இலக்குகள் உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்கிறது. பட்ஜெட் கூட்டங்களை நடத்துங்கள்.
தம்பதிகள் மாதாந்திர பட்ஜெட் சந்திப்பு நடத்த வேண்டும். நிதி சுதந்திரம் அடைந்தவுடன் உதவி செய்யுங்கள். நிதி பாதுகாப்பு கிடைத்தவுடன் பிறருக்கு உதவுங்கள் மற்றும் முக்கிய காரணிகளுக்கு உதவுங்கள். தேவ்ராம்சி அவர்கள் எழுதிய இந்த 27 முக்கிய பாடங்களை உங்கள் நிதி வாழ்வை மாற்ற உதவும். இதை பின்பற்றி நிதி சுதந்திரம் மற்றும் செல்வம் கொண்ட வாழ்வை அனுபவிக்கலாம். இந்த பாடங்களை உங்கள் வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்துங்கள். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் பண்ணுங்கள். 27 பாடங்களில் எதனை முதலில் செயல்படுத்த போகிறீர்கள் என்று சொல்லுங்கள். சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.